Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் இறைவசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் இந்த தினவசனம் மூலியமாக அவர் யாருடைய சித்தத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் எதை செய்தார் என்பதை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ திருச்சபைகள் இருக்கலாம், ஆனால் அத்தனை திருச்சபைகளும் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களா இல்லை ஊழியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களா என்பது மிகவும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, மக்களுக்கு நடைமுறையான உதவிகளை செய்வதுதான் உத்தமமான ஒரு ஊழியமாக இருக்கும். இதை தான் ஆண்டவர் அனைவருக்கும் நினைவூட்டுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மனிதகுமாரனும் மற்றவர்களுடைய சேவை பெறுவதற்காக வராமல் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் பலருடைய உயிருக்கு ஈடாக தன்னுடைய உயிரிய மீட்பு விலையாக கொடுப்பதற்காக தான் வந்தார். இதுபோல ஒவ்வொரு ஊழியமும் இருக்கிறதா? மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் ஊழியர்கள் இருக்கிறார்களா என்று ஆண்டவருடைய கண் விழித்து கொண்டு நோக்கி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்திற்காக உருவாக்கப்பட்ட திருச்சபைகளும் உண்டு. மனிதர்களுடைய தேவைகளுக்காக பூர்த்தி செய்வதற்காகவும் திருச்சபைகள் உண்டு. நான் அனைவரையும் கூறப்படவில்லை. ஒரு சில திருச்சபைகள் ஆண்டவர் எதையெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்யாமல் அவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்கிறதோ அதன்படியே செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுகிறார். நான் இந்த பூமிக்கு வந்தபோது ஊழியம் சேவையை பெறுவதற்காக வரவில்லை, சேவையை தருவதற்காக தான் வந்தேன். அதுபோல நீங்களும் ஏன் பின்பற்றவில்லை என்று ஆண்டவர் நம்மிடம் கேள்வி கேட்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு நாம் நடைமுறையான உதவிகளை செய்யாமல் அவர்கள் ஒருபொழுதும் கடவுளை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு எத்தனையோ ஊழியங்களுக்காக பல கிராமங்களுக்கெல்லாம் சென்று டாக்ஸ்லாம் கொடுக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்தான் மெய்யான தேவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனால் எத்தனை டாக்ஸ், 10,000 டாக்ஸ் கொடுத்தாலும் அங்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நடைமுறையான உதவிகளை நாம் தர வேண்டும், அவர்களுக்காக நாம் சேவை செய்ய வேண்டும். மக்களுக்காக நாம் எப்போது சேவை செய்கிறோமோ அப்போதுதான் நாம் இயேசுவை பின்பற்றுபவர்களாக இருக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, எனக்கும் கூட இந்த ஒரு அனுபவம் உண்டு. நான் ஊழியத்துக்காக ஆண்டவருடைய சித்தத்திற்காக நான் ஜெபித்து காத்து கொண்டு இருந்தபோது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில், நீ நடமாடும் திருச்சபையாக இரு என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து கடந்த 2 வருட காலமாக மக்களுக்கு சேவை செய்வதிலே எனக்கு அதிக ஆர்வத்தை உண்டு பண்ணினார். இப்போதும் கூட நடைமுறையான உதவிகளை, என்னால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறேன். இதைதான் அன்னை தெரசா செய்தார். அவர் சேவையை பெற வரவில்லை, ஆனால் குழந்தைகளுக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணித்தார். அதாவது ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்றால், நம்மிடம் சுயத்தியாக அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சுயத்தியாக அன்பை நாம் வளர்த்து கொண்டோமேயானால் நம்மை அர்ப்பணித்து மக்களுக்காக நாம் உழைப்போம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாம் பூர்த்தி செய்யும் ஒரு ஊழியமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அநேக நேரத்தில் சொல்வதுண்டு, இயேசுவின் வழியாக நாங்கள் பின்பற்றி போகிறோம் என்று. ஆனால்
இயேசு சேவை பெறுவதற்காக வரவில்லை, சேவை தருவதற்காக தான் வந்தார். அவர் என்ன செய்தாரோ அப்படியே அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இங்கு சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இதை தான் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல சிந்தனை உள்ளவர்களாக மாறுவதற்கு ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் இந்த வசனம் மூலியமாக நீர் எங்களுக்கு வெளிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தடுமான நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எந்த ஒரு நேரத்திலையும் சாத்தான் சிந்தனையிலே புகுந்து எங்களை சீர்குலைக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்படி எல்லாம் வராதபடி நீங்கள் காத்துக்கொள்ளும். அநேக திருச்சபைகள் மனம் மாற தேவ கிருபை செய்ய மாட்டார். சோத்துக்கத்தாவே, ஊழியர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களை அர்ப்பணிக்க அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்தும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா, அநேக திருச்சபை செய்யும் தவறுகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. அதற்காக நாங்கள் தயவாய் மன்னியும் ஆண்டவரே. அநேக மக்களை தயவாக மன்னி திருச்சபைகளுக்கு வரும் மக்களுக்காக நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதபடிக்கு அவர்களும் சேவை நோக்கத்தோடு வாழ்வதற்கு தேவ கிருபை செய்வார்கள். அப்போ மக்களுக்கு சேவை செய்வதே மிக சிறந்த காரியம் என்று நீர் வெளிப்படுத்துகிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதுபோல் நல்ல திருச்சபைகள், உம்மோடைய சித்தத்தை நிறைவேற்ற திருச்சபைகள் இருக்கும்போது அவர்களெல்லாம் நீர் அளவு கடந்த ஆசீர்வதிப்பார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்கள் அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அவர்களும் இந்த நாள் முழுவதும் அவர்கள் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அங்கு நீர் இருந்து வெற்றி பெற செய்வார்கள். சோத்துங்கத்தான் துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.